LibreOffice ரைட்டரில் படங்களை நுழைப்பது குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு. இந்த டுடோரியலில் கற்பது ஒரு டாக்குமென்ட்டில் படத்தை உள்நுழைப்பது, ரைட்டரில் டேபிள்களை உள்நுழைப்பது, ஹைப்பர்லிங்க்களை உள்நுழைப்பது. இங்கே உபுண்டு லினக்ஸ் 1004 இயங்குதளம். LibreOffice சூட் பதிப்பு 334. LibreOffice ரைட்டரில் படங்களை உள்நுழைப்பதை முதலில் கற்போம். resume.odt ஃபைலை திறக்கலாம். படத்தை உள்நுழைக்க resume.odt ஆவணத்துள் சொடுக்கலாம். மேனு பார் ல் இன்சர்ட் தேர்வு செய்து முறையே பிக்சர் ப்ரோம் பைல் ஆப்ஷன் மீது சொடுக்கவும். இன்சர்ட் பிக்சர் என்ற டயலாக் பாக்ஸ் தோன்றுவதை காணலாம். உங்கள் கணினியில் சேமித்துள்ள படம் ஒன்றை லொகேஷன் பீல்ட் ல் பெயரை எழுதி தேர்வு செய்யலாம். எதையும் சேமிக்கவில்லை என்பதால் முன்னிருப்பு ஆப்ஷன்களில் இருந்து ஒன்றை உள்நுழைக்கலாம். டயலாக் பாக்ஸ் ல் இடது பக்கம் உள்ள பிக்சர்ஸ் ஆப்ஷன் மீது சொடுக்கலாம். ஒரு படத்தை தேர்வு செய்து ஒப்பன் பட்டன் ஐ சொடுக்கலாம். டாக்குமென்ட் ல் படம் நுழைக்கப்படுவதை காணலாம். மறு அளவாக்கி டாக்குமென்ட் ன் மேல் வலது மூலைக்கு இதை நகர்த்தலாம். படத்தின் மீது சொடுக்கலாம். வண்ண கைப்பிடிகள் தோன்றுகின்றன. ஒரு கைப்பிடி மீது கர்சரை வைத்து இடது சொடுக்கி பட்டனை அழுத்தவும். கர்சரை இழுத்து மறு அளவாக்கலாம். முடிந்ததும் படத்தின் மீது சொடுக்கி இழுத்து எடிட்டர் ன் மேல் வலது மூலைக்கு படத்தை நகர்த்தலாம். படங்களை உள்நுழைக்க மற்ற வழிகள் ஒட்டுப்பலகை, ஸ்கேனர் அல்லது பட கேலரி ல் இருந்து. அடுத்து ரைட்டர் ல் டேபிள்களை உள்நுழைப்பதை கற்போம். LibreOffice ரைட்டர் ல் டேபிள்கள் தகவலை சேமிக்கின்றன. டாக்குமென்ட் ல் டேபிள் ஐ நுழைக்க டூல்பார் ல் டேபிள் சின்னத்தின் மீது சொடுக்கி டேபிள் அளவை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது மேனு பார் ல் இன்சர்ட் ஆப்ஷன் மூலம் செய்யலாம். எடுகேஷன் டிட்டெயில்ஸ் தலைப்பின் கீழ் ஒரு டேபிள் ஐ நுழைக்க தலைப்பின் கீழ் கர்சரை வைக்கவும். மேனு பார் ல் முறையே இன்சர்ட், டேபிள்ஸ் ஆப்ஷன்களை சொடுக்கவும். இது பல fieldகள் உள்ள டயலாக் பாக்ஸ் ஐ திறக்கும். நேம் பீல்ட் ல் ரெச்யூம் டேபிள் என பெயரிடலாம். சைஸ் என்ற தலைப்பின் கீழ் கொலம்ன்ஸ் எண்ணிக்கையை 2 எனலாம். ரோஸ் பீல்ட் ல் மேல்நோக்கு அம்புக்குறியை அழுத்தி ரோஸ் எண்ணை 4 ஆக்கலாம். கொலம்ன்ஸ் மற்றும் ரோஸ் fieldகளில் உள்ள மேல் கீழ் அம்புக்குறிகள் மூலம் டேபிள் அளவை அதிகமாக குறைவாக ஆக்கலாம். டயலாக் பாக்ஸ் ல் ஆட்டோஃபார்மாட் பட்டன் ஐ அழுத்தவும். இது திறக்கும் புதிய டயலாக் பாக்ஸ் ல் விரும்பும் டேபிள் பாங்கை தேர்ந்தெடுக்கலாம். ரைட்டர் பல ஆப்ஷன்களை தருகிறது. இப்போதைக்கு நோன் ஆப்ஷன் ஐ பார்மேட் ன் கீழ் சொடுக்கி ஒக் ஐ சொடுக்குவோம். மீண்டும் ஒக் ஐ சொடுக்குவோம். தலைப்பின் கீழ் இப்போது 2 columnகள் 4 வரிகள் கொண்ட டேபிள் சொருகப்பட்டது. இப்போது டேபிள் க்குள் ஏதும் தகவலை எழுதலாம். உதாரணமாக டேபிள் ன் முதல் கோலம்ன் முதல் வரியில் உள்ள அறையில் சொடுக்கலாம். இங்கே செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் என்று எழுதுவோம். பக்கத்து அறையில் சொடுக்கி 93% என எழுதுவோம். இது ரமேஷ் உயர்நிலைப் பள்ளி தேர்வில் 93% மதிப்பெண்கள் பெற்றதாக சொல்கிறது. இதேபோல படிப்பு விவரங்களை இங்கே எழுதலாம். செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் என எழுதிய அறைக்கு கீழ் சொடுக்கவும். இங்கு ஹைகர் செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் என எழுதி அடுத்த அறையில் மதிப்பெண் 88% என எழுதலாம். அடுத்த அறையில் செல்ல 3ஆம் வரியின் முதல் அறையில் சொடுக்கவும் அல்லது Tab விசையை அழுத்தலாம். Tab ஐ அழுத்தி கிரேஜுயேஷன் அடுத்த அறையில் 75%.
கடைசி வரியில் முதல் அறையில் போஸ்ட் கிராஜுவேஷன் 70%. கடைசி வரியில் தலைப்பை போஸ்ட் கிராஜுவேஷன் என முதல் செல்லில் டைப் செய்வோம். பக்கத்து செல்லில் 70%. ஆகவே படிப்பு விவரங்கள் கொண்ட நம் டேபிள் இந்த டாக்குமெண்டில் உள்ளது. கர்சரை டேபிளின் கடைசி அறையில் வைக்கவும். இப்போது கூடுதல் வரியை டேபிளின் கடைசி வரிக்கு கீழ் சேர்க்க நினைத்தால் Tab விசையை அழுத்த வேண்டும். ஒரு புதிய வரி சேர்க்கப்பட்டதை காணலாம். டேபிளின் இடது பக்கம் பிஎச்டி என எழுதலாம். வலது பக்கம் மதிப்பெண் 65% என டைப் செய்கிறோம். ஆகவே ஒரு வரி கீழ் இன்னொரு வரி சேர்க்க கடைசி அறையில் கர்சரை வைத்து Tab விசையை அழுத்த அது செய்யப்படும். Tab மற்றும் Shift+Tab விசைகளை பயன்படுத்தி டேபிளில் அறைக்கு அறை செல்ல இயலும். டேபிளில் இன்னொரு அம்சம் ஆப்டிமல் கோலம்ன் விட்த் ஆப்ஷன். அறையின் உள்ளடக்கத்துக்கு பொருத்தமாக தானியங்கியாக columnஇன் அகலம் அமையும். இதை வலது இரண்டாவது columnஇல் அமைக்க அந்த columnஇல் எங்காவது கர்சரை வைக்கவும். ஆகவே டெக்ஸ்ட் இல் கடைசி அறையில் 65% க்கு அடுத்து கர்சரை வைப்போம். இப்போது மேனு பார் இல் முறையே டேபிள் மேனு, ஆட்டோஃபிட் மீது சொடுக்கவும். திரையில் தோன்றும் மெனுவில் ஆப்டிமல் கோலம்ன் விட்த் ஆப்ஷன் இல் சொடுக்கவும். கோலம்ன் தானியங்கியாக உள்ளடக்கத்துக்கு ஏற்றபடி அகலத்தை மாற்றிக்கொள்கிறது. இதுபோல் டேபிளின் எந்த columnக்கும் செய்யலாம். டேபிளுக்கு பலவித எல்லைக்கோடுகளை அமைக்கலாம். கோடே இல்லாமல், உள்வெளிக்கோடுகள், வெளிக்கோடு மட்டும் முதலியன. இதற்கு மெயின் menuவில் டேபிள் tab இல் டேபிள் புராப்பர்ட்டீஸ் ஆப்ஷன், போர்டர்ஸ் tab சென்று தகுந்த ஆப்ஷன் ஐ செய்யலாம். அடுத்து ஹைப்பர்லிங்க் களை உருவாக்குவதை பார்க்கலாம். ஹைப்பர்லிங்க் ஐ தொடரும் பயனர் ஹைப்பர்டெக்ஸ்ட் இல் உலாவுகிறார். ஹைப்பர்லிங்க் என்பது ஒரு டாக்குமென்ட் க்கான தொடுப்பு. படிப்பவர் நேரடியாக தொடரலாம் அல்லது தானியங்கியாக தொடரப்படலாம். ஹைப்பர்லிங்க் முழு டாக்குமென்ட் ஐயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியையோ காட்டலாம். பைல் இல் ஹைப்பர்லிங்க் ஐ உருவாக்கும் முன் ஹைப்பர்லிங்க் செய்ய டாக்குமென்ட் ஐ உருவாக்க வேண்டும். டூல்பார் இல் நியூ சின்னத்தில் சொடுக்கவும். புதிய டெக்ஸ்ட் டாக்குமென்ட் திறக்கிறது. டாக்குமென்ட் இல் ஹாபீஸ் என டேபிள் ஐ உருவாக்குவோம். ஆகவே தலைப்பு ஹாபீஸ் என எழுதுவோம். Enter விசையை அழுத்தலாம். பொழுதுபோக்குகளை ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதலாம். லிஸ்டனிங் to மியூசிக், பிளேயிங் டேபிள் டென்னிஸ், பெயிண்டிங். பைல் ஐ சேமிக்கலாம். டூல்பார் இல் சேவ் சின்னத்தில் சொடுக்கலாம். நேம் பீல்ட் இல் பைல் பெயரை ஹாபி என எழுதுவோம். சேவ் இன் போல்டர் இல் கீழ் அம்பை அழுத்துவோம். டெஸ்க்டாப் ஆப்ஷன் ஐயும் பின் சேவ் மீதும் சொடுக்குவோம். பைல் டெஸ்க்டாப் இல் சேமிக்கப்படுகிறது. பைல் ஐ மூடுவோம். resumeஒட்ட் பைல் இல் உருவாக்கப் போகும் ஹைப்பர்லிங்க் இந்த டாக்குமென்ட் ஐ திறக்கும். இப்போது படிப்பு குறித்த விவரங்கள் அடங்கிய டேபிளின் கீழ் ஹாபீஸ் என ஒரு தலைப்பு எழுதுகிறேன். ஹாபீஸ் ஐ ஹைப்பர்லிங்க் ஆக்க டெக்ஸ்ட் ஐ தேர்ந்தெடுக்க வேண்டும். கர்சரை ஹாபீஸ் மீது இழுக்க வேண்டும். மேனு பார் இல் முறையே இன்சர்ட் menuவிலும் ஹைப்பர்லிங்க் இலும் சொடுக்க வேண்டும். டயலாக் பாக்ஸ் திறக்கிறது. அதில் பல ஆப்ஷன்கள் உள்ளன. இன்டர்நெட், மெயில்ஸ் ஆண்ட் நியூஸ், டாக்குமென்ட், நியூ டாக்குமென்ட். ஹைப்பர்லிங்க் ஐ டெக்ஸ்ட் டாக்குமென்ட் க்கு செய்வதால் டாக்குமென்ட் ஐ தேர்வு செய்கிறோம். இப்போது பாத் பீல்ட் இல் ஒப்பன் பைல் பட்டன் ஐ சொடுக்கவும். டயலாக் பாக்ஸ் இல் டெஸ்க்டாப் ஆப்ஷன் இல் சொடுக்கி உருவாக்கிய புதிய டாக்குமென்ட் ஐ தேர்ந்தெடுக்கலாம். hobby.odt ஆப்ஷன் இல் சொடுக்கவும். பின் ஓப்பன் ஐ சொடுக்கவும். பாத் பீல்ட் இல் பைலுக்கான பாதை இடப்படுவதை காணலாம்.
அப்ளை ஃபீல்டில் சொடுக்கி பின் குளோஸ் ஐ சொடுக்கவும். ஹாபீஸ் என்பது அடிக்கோடிடப்பட்டுள்ளது. நீல வண்ணத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த டெக்ஸ்ட் ஹைப்பர்லிங்க் ஆகிவிட்டது. கர்சரை ஹாபீஸ் தலைப்பு மீது வைத்து கன்ட்ரோல் விசை மற்றும் இடது சொடுக்கி பட்டனையும் அழுத்தவும். ஹாபீஸ் ஃபைல் திறக்கிறது. இதேபோல ஹைப்பர்லிங்க் ஐ படங்கள், வலைத்தளங்கள் ஆகியவற்றுக்கும் உருவாக்கலாம். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. நாம் கற்றது டாக்குமென்ட் இல் பட பைல் ஒன்றை நுழைத்தல், ரைட்டர் இல் டேபிள் ஐ உருவாக்குதல், ஹைப்பர்லிங்க்குகளை உருவாக்குதல். முழுமையான பயிற்சி practice.odt ஐ திறக்கவும். ஃபைல் இல் ஒரு படத்தை உள்நுழைக்கவும். 3 வரிகள் 2 columnகள் கொண்ட ஒரு டேபிள் ஐ உருவாக்கவும். அந்த ஃபைல் இல் ஒரு படத்தின் மீது சொடுக்கினால் www.google.com வலைத்தளத்தை திறக்க ஹைப்பர்லிங்க் ஐ உருவாக்கவும். இந்த இணைப்பில் உள்ள வீடியோவை காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையவழி தேர்வில் தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் டால்க் டோ ஆ டீச்சர் புரொஜெக்ட் இன் முனைப்பாகும். இது இந்திய அரசின் ஐசிடி மார்ட் வழியாக நேஷனல் மிஷன் ஒன் எடுகேஷன் மூலம் ஆதரிக்கப்படுகிறது. மேலும் தகவல்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. தமிழாக்கம் கடலூர் திவா. நன்றி.